வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, உலக மக்களின் நலனுக்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமாதான திட்டங்களாக 14 திட்டங்களை வகுத்திருக்காங்க. அதில் முதல் திட்டமான போரில்லா நல்லுலகங்கிற தலைப்பை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். இன்றைக்கு பொருள் துறையில் சமநீதிங்கிற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிலவுவதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. எல்லா இடங்களிலுமே செல்வந்தர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்களும் இருக்காங்க. இப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்னென்ன காரணங்கள், அதை சரி செய்வதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நம்ம சிந்தனை செய்வோம். சரி, ஒரு மனிதன் வாழ்வதற்கு பொருள் வளம்ங்கிறது இன்றியமையாத ஒன்று. பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதைத்தான் திருவள்ளுவர் அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு குறிப்பிடுறாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு எது அடிப்படை தேவை? உணவு, உடை, உறைவிடம். இந்த மூன்றுமே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அடிப்படையான ஒன்று. அப்போ பசிங்கிறது ஒன்று தான். ஏழையாக இருந்தாலும் 3 வேளை உணவு வேணும், செல்வந்தராக இருந்தாலும் 3 வேளை உணவு வேணும். அதை போலவே உடுத்துவதற்கு உடைகள் வேண்டும். மேலும் நம்ம வாழ்வதற்கு ஒரு வசிப்பிடம், ஒரு வீடு அத்தியாவசியமான ஒன்று. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட கிடைக்காம வாழக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து தான் ஒரு மனிதர் குற்றம் புரிய ஆரம்பிக்கிறான். அந்த குற்றம் சமுதாய குற்றமாக மாறுது. அது சமுதாயத்தில் இருக்கிற வாழக்கூடிய எல்லா மக்களையுமே பாதிக்க செய்யுது. ஆனால் இயற்கை அமைப்பு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஜீவனானாலும் அது பிறக்கும் முன்னமே அதற்கு தேவையான அத்தனை வசதிகளும் இயற்கை அமைச்சு வச்சிருக்குது. அதனால இயற்கையினால மனிதனுடைய பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லை. அப்படி ஒரு குறை ஒன்று இருப்பது அப்படின்னா அது மனிதனுடைய அறிவின் குறைபாடுனாலும் அவனுடைய முரணான செயல்களினாலையும் தான் இருக்கும். ஆகவே பொருள்தரில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் களையப்பட வேண்டும். எல்லா மக்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டுங்கிறதுக்காக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதாத்திரியம் என்ன சொல்லக்கூடிய உலக சமாதான திட்டத்தில் பொருள் துறையில் சமநீதி வர வேண்டும்னு வழிவகுத்திருக்காங்க. அவர் வகுத்த வழியின்படி எந்த ஒரு மனிதனானாலும் தன்னுடைய அறிவின் கொண்டும் உடல் திறனை கொண்டும் உழைத்து பொருளீட்டு வாழ வேண்டியது அவசியம். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாமல் வசதிகளை அனுபவித்து கொண்டு வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இன்னொரு புறம் காலங்காலமாக உழைத்து ஓடாய் தேய்ந்து போன மக்களும் இருக்காங்க. அவருடைய சந்ததியினரும் அவர்களைப் போலவே வாழ்க்கை தேவைகள் நிறைவு செய்ய முடியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இத்தகைய சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள் இருந்துதான் தவறுகள் உருவாக ஆரம்பிக்குது. ஆகவே பொருளாதார சமநிலையானது வரும்போது தான் இத்தகைய குற்றங்கள் நிகழாமல் மனிதகுலம் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை உருவாகுது. இன்னும் பார்த்தோம்னா ஒருபுறம் செல்வந்தர்களிடையே மேலும் மேலும் செல்வம் சேருது. மறுபுறம் ஏழைகள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களால் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக்க முடிவதில்லை. வறுமையின் காரணமாகவும் உணவு கிடைக்காமலும் பட்னியோடு வாழக்கூடிய மக்கள் ஒரு புறம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் நம்ம கொண்டு வரணும். சரி, மகரிஷி அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியான பொருட்களை உற்பத்தி செய்தல், சேமித்தல், அளவு முறையோடு அனுபவித்தல், இவை எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பை தான் பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படை தேவை பொருட்கள் கிடைக்காத நிலையை வறுமைனும் ஏழ்மைன்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் இருந்தது. அதாவது ஒருவர் தான் உற்பத்தி செய்த பொருளை மற்றவருக்கு கொடுத்து அதற்கு பதிலாக தனக்கு தேவையான பொருளை அவங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் முறையை தான் பண்டமாற்றுன்னு சொல்கிறது. இப்போ இந்த பண்டமாற்று முறை இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய எத்தனை குற்றங்கள் அன்னைக்கு இல்லாமல் இருந்தது. என்னைக்கு மனிதன் பணங்கிற ஒன்றை உருவாக்கி அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தானோ அன்னையிலிருந்து தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, ஏழ்மை, வன்முறைகள் போன்ற பல்வேறு குற்றங்கள் நிகழ்வதற்கு அது அடிப்படையாக அமைஞ்சது. பொருள் துறையில் பணங்கிறது உழைப்பின் அடையாளம்னு சொல்கிறாங்க மகரிஷி. டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் மணின்னு சொல்கிறாங்க. இந்த பணம்னு ஒன்று வந்த பின்னாடி தான் எந்த வகையிலாவது ஒருவர் பணத்தை எவ்வளவு வேணாலும் சேர்த்து வச்சுருக்க முடியுங்கிற நிலை உருவாச்சு. இதன் காரணமாக அடிப்படை தொழில்களை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு பொருள் சேர்க்க முடியல. பொருட்களினுடைய உற்பத்தி அவங்க தேவைக்கு மட்டுமே போதுமானதாக இருந்ததுனால எந்த தொழிலாளியுமே எளிதில் செல்வந்தராக முடியல.
அப்போ பல நபர்கள் உழைத்து பெற்ற பொருட்களை வந்து பணம் வைத்திருப்பவரை வாங்கிக்கிறாங்க. பிறகு அவங்களே விற்பனையும் செய்கிறாங்க. அப்போ இத்தகைய வியாபாரிகளிடமே பணமும் பொருட்களும் குவிய ஆரம்பிச்சது. இதன் காரணமாகத்தான் பொருளாதார ஏற்றத்தாழ்வுன்னு சமுதாயத்தில் முதல்ல உருவாக ஆரம்பிச்சது. அடுத்ததான் தொழில்துறைக்கும் மக்கள் வாழ்க்கைக்கும் அடிப்படையாக 6 காரணிகள் இருப்பதா மகரிஷி அவங்க குறிப்பிடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி முறை, பண முதலீடு, வாணிபம், தொழிற்சாலைகள், நிலம், வீடுகள். இந்த 6 நிலைகளுமே பார்த்தீங்கன்னா செல்வம் உடையோரிடமே குவிய ஆரம்பிச்சதுனால சமுதாயத்தில் பல்வேறு தீமைகள் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. அது எந்தெந்த வகையில் தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரியின் காரணமாகவும், பணம் உள்ளவர்கள் அதை முதலாக கொடுத்து மற்றவருக்கு கடனாக கொடுத்து அதன் மூலமாக வட்டி பெறுவதனாலையும், வியாபாரத்தில் பொருட்களை வாங்கி விற்கும்போது கமிஷனுங்கிற பேரினாலையும், விளைநிலங்களுக்கு குத்தகை வாங்குவதும், வீடுகளை கட்டி அதன் மூலமாக வாடகை பெறுவது போன்ற இத்தனை வகையிலும் மக்களுடைய உழைப்பு வந்து சுரண்டப்படுது. இந்த காரணங்களால செல்வம் உடையவர்களுடைய செல்வம் வந்து தொடர்ந்து நிலைக்கவும், செல்வம் இல்லாதவர்கள் மேலும் மேலும் தேய்ந்து ஏழ்மையிலிருந்து விடுபட முடியாதவர்களாகவும் இருக்கும் நிலைமை வந்து நீடிக்குது. மேலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு இன்னும் சில காரணங்களை மகரிஷி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது பொருட்களை உற்பத்தி செய்ய வசதியும், அனுபவம் இல்லாமையும், அறியாமையும். அடுத்ததாக தனி மனிதரிடமும் அரசியலாரிடமும் ஒழுக்கமின்மை காரணமாகவும், சிலர் மட்டுமே அதிகமான மக்களை கொண்டு சம்பாதிப்பதனாலையும், அவசியமற்ற பொருட்களின் உற்பத்தியினாலையும், வாடகை, வட்டி, தவணை, லாபம், தரகு மற்றும் வரிகள் காரணமாகவும், தேவையற்ற சடங்குகள் காரணமாகவும், போரில் மூலமாக ஏற்படக்கூடிய அதிகமான பொருட்செலவின் காரணமாகவும், இது போன்ற நிறைய காரணங்கள் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படையாக சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னைக்கு திருமண விழாக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமாக எவ்வளவு செலவு செய்கிறோங்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். இன்னும் உணவுப் பொருட்கள் நிறையா வீணாவதையும் நம்ம பார்க்குறோம். ஆகவே இவற்றையெல்லாம் உணர்ந்து சரியான திட்டங்களை வகுத்து செயலாற்றும் போது சமுதாயம் வந்து ஒரு வளமான பாதையை நோக்கி பயணிக்கும். அடுத்ததான் மனிதனுக்கு ஏழ்மை ஏன் வருது அப்படிங்கிற காரணமாக 3 காரணங்கள் குறிப்பிடுறாங்க. 3 வழிகளில் ஏழ்மை உண்டாகலான்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. வாழ்வில் இருக்கக்கூடிய வசதிகளை வந்து வீணான வழிகளை செலவு செய்து அழித்து விடுவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புக்கும் தனிமனிதனுடைய தேவைக்கும் ஒத்தவாறு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை கற்றுக்கொண்டு அதை முறையாக செய்யாத சோம்பேறித்தனத்தினாலையும், உழைப்பினாலையும், அறிவின் திறமையாலும் ஒருவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உழைக்காமலே அநீதியான வழிகளை பிறர் பறித்துண்ணும் காரணங்களாலும் தான் ஏழ்மை ஏற்படுவதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 வழிகளும் ஆராய்ஞ்சு நம்ம தெளிந்து கொண்டோம்னா, தனிமனிதனுடைய முயற்சியும் சமுதாய கூட்டமைப்பின் கருத்துக்களை இணைத்து சரியான முறையில் சிந்தித்து திட்டமிட்டு எந்த குறையும் இல்லாமல் எல்லாரும் பொருள்வளம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதற்கு வந்து ஒவ்வொருவரும் முதல்ல உழைக்க வேண்டும். உழைத்து பொருட்களை உற்பத்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருமே உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். உழைப்புங்கிற ஒரே சாதனம் தான் இயற்கைக்கும் அனுபவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலங்கிறது. உழைப்பு நல்காத மனிதன் பார்த்தீங்கன்னா பிறவர்களுடைய பொருளை பறித்து உண்ணக்கூடிய இழிந்த நிலைக்கு தள்ளப்படுறான். அதோடு உழைக்க தெரியாத, உழைக்க முடியாத சிலருமே சமுதாயத்தில் வாழ்ந்து தானே ஆகணும். அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியும் நம்ம உழைப்பவர்கள் வந்து செய்து தான் ஆகணும். இன்னும் முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து காத்து வர வேண்டியது உழைப்பவர்களுடைய கடமை. எனவே எல்லாருமே உழைப்பை பயன்படுத்தி பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய கற்றுக்கணும். இதற்காகத்தான் கல்வி கற்கும் காலத்திலேயே 5 வகையான அடிப்படை தொழில்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. விவசாயம் செய்தல், துணி நெய்தல், வீடு கட்டுதல், சமையல் செய்தல், விஞ்ஞான கருவிகளை செய்தல், இயக்குதல்ங்கிற 5 அடிப்படை தொழில்களை எல்லாரும் கற்றுக்கும் போது வருங்கால சமுதாயம் நல்ல முறையில் மாற்றம் பெறும். இத்தகைய கல்வி முறையை ஏற்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமையாகும். அடுத்ததான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நிலவக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை. இப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து உலகம் முழுவதுமே இருக்குது. இப்போ சமுதாயத்தில் நிலவக்கூடிய அனைத்து கேடுகளுக்கும் வேலையின்மை தான் காரணமாக அமையிருக்குது. நம்ம வாழக்கூடிய உலகம் ஒன்று தான், அதில் நிலம் வந்து விரிவடை போவதில்லை. ஆனால் மக்கள் தொகை எண்ணிக்கை மட்டும் பெருகிட்டே இருக்குது. அப்போ எல்லாருக்கும் பொருட்கள் வந்து கிடைக்கத்தான் வேணும். இந்த வேலையில்லா திண்டாட்டம்ங்கிற ஒரு சிக்கலுக்கு வந்து மகரிஷி அவர்கள் என்ன தீர்வு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வேலை நேரத்தை குறைத்து வேலையில்லாத அனைவருக்கும் வேலை கிடைக்க செய்யணும்னு சொல்கிறாங்க.
வேலை பங்கீடுங்கிறது பொருட்களை உற்பத்தி செய்யும் திறனையும் உழைப்பையும் பகிர்வதை தான் வேலை பங்கீடுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய காரணமாக 100 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை கருவியினுடைய துணை கொண்டு 10 பேர் செய்து முடிக்கிற அளவுக்கு காலம் முன்னேறி இருக்குது. இதனால தனி மனிதருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது அரிதாயிருச்சு. அரசாங்க வேலையும் அனைவருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதற்கு சரியான தீர்வு வேலை பங்கீடுன்னு மகிழ்ச்சி அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருவர் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய வேலை நேரத்தை 1 மணி நேரம் குறைக்கும் போது இன்னொருத்தருக்கு அந்த வேலை வாய்ப்பை நம்ம தர முடியும். ஒரு நாட்டில் 9 பேருக்கு 2 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது 22% வேலையில்லா திண்டாட்டம். இப்போ 1 மணி நேரமாக குறைத்து ஒருவருக்கு வேலை நம்ம கிடைக்க செய்கிறோம் அப்படின்னா 11% வேலை இல்லா திண்டாட்டம் குறையுது. இப்போ வேலை நேரத்தை குறைப்பதனால ஒருவருடைய சம்பளம் குறையுங்கிறது உண்மைனா கூட ஒரு மொத்த குடும்பத்தினோட வருவாயை நம்ம கணக்கிடும் பொழுது அது நிறைவாகத்தான் இருக்கும். குறிப்பாக ஒரு வீட்டில் 2 பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இப்போது இந்த திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கும் வேலை கிடைக்க செய்யும் பொழுது அந்த குடும்பத்தினோட பொருளாதாரம் சரியாக உயரத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு சம்பளம் குறையும் பொழுது அரசாங்கம் அந்த சம்பள குறைவை தற்காலிகமாக நிறைவு செய்யும் பொழுது விரைவில் இந்த நிலைமையை நம்ம மாற்றிவிட முடியும். அடுத்ததான் தொழிற்சாலைகளை சீர்திருத்தமாக மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளை முதலாளி, தொழிலாளர், அரசாங்கங்கிற முக்கூட்டு நிர்வாகத்தின் கீழே கொண்டு ஒரு திட்டமான லாபம், வேலைக்கு தகுந்த கூலி, பொருத்தமான விலை இவற்றை நிர்ணயம் செய்து அதன் மூலமாக உலக மக்களை ஒற்றுமையாக பொருளாதாரத்துறையில் ஒரு புரட்சிகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. இதனால் வேலையற்றோரோட எண்ணிக்கையும் குறையும். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறையும். செல்வம் ஒரே இடத்தில் குவியாது. அரசாங்கத்திற்கு வரியும் சரியாக கிடைக்கும். இத்தகைய திட்டங்களை நம்ம அமல்படுத்தும் போது உலக பொருளாதாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். இந்த மாறுதல் செல்வந்தரிடமிருந்து பணத்தை சொத்துக்களையும் பிடுங்கி அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுக்குறங்கிற முறை இல்லை. ஏன்னா அது அப்படி செய்வது ஒரு தவறான பாதை. செல்வந்தராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் மனம் வருந்த செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்தி இந்த வகையில் நம்ம செய்வது முறையாகாது. அப்போ நம்ம வகுக்கக்கூடிய பொருளாதார சீர்திருத்தம் எப்படி இருக்கணும்னா செல்வந்தர்களை ஏழையாக்கி விடுவதல்ல. மக்கள் சுகமாக வாழ வேண்டும்னா அதுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதாது. வாழ்க்கை பொருட்களும் அவற்றை நிரவி அனுபவிக்கக்கூடிய பொது நோக்கமும் எல்லாருக்கும் இருக்கணும். அப்போது முதல்ல மக்களுடைய அறிவு நிலையும் உயர்த்த வேண்டும். அனைவருக்கும் உழைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். அதற்கு உண்டான கல்வி முறையும் போதிக்கணும். அப்போது தான் பொருளாதாரத்தில் எல்லோரும் சமநிலைக்கு வர முடியும். அடுத்ததான் சீர்திருத்தமாக மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கிராமத்தில் பலருக்கு சொந்தமான நிலங்கள் துண்டு துண்டாக இருக்குது. இப்போ ஒருத்தர் விவசாயம் செய்யணும் அப்படின்னா நீர் ஆதாரம் ஏதோ ஒரு இடத்துல அமைஞ்சு போயிடும். அப்போ விவசாயம் நல்ல முறையில் செய்ய முடியாது. அப்போது ஊரில் இருக்கிற எல்லா நிலங்களையும் சமுதாய பொதுவாக ஒரு சங்கத்தின் கீழே கொண்டு வரும்பொழுது கிராமத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் கூட்டாக ஒரு கூட்டுப்பண்ணை முறையில் பயிர் செய்ய ஆரம்பிக்கணும். இதன் மூலமாக அனைவருக்கும் வேலை கிடைக்க செய்ய முடியும். அடுத்தது நம்ம வாழக்கூடிய பூமியில் இயற்கை வளங்களில் காற்று, சூரிய வெப்பம், நீர், நிலம், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கனிமப் பொருட்கள், தட்பவெப்பநிலை, மழை போன்றவை எல்லாமே இயற்கையினுடைய நன்கொடை. இப்போ இது மட்டும் இல்லாமல் நிலத்துக்கடியில் விளையக்கூடிய கனிமங்கள், உலோகங்கள், விலைமதிக்கத்தக்க பொருட்கள் எல்லாத்தையும் சமுதாய பொது நிதியாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிதியை கொண்டு குழந்தைகள், ஊனமுற்றோர்கள், முதியோர்கள் வாழ்க்கைக்கு வழி செய்யலான்னு சொல்கிறாங்க. இப்போ இத்தகைய திட்டமெல்லாம் இப்போது இருக்கிற சமுதாய அமைப்பின் மூலம் நடைபெறுவது ஒரு கடினமான விஷயம். ஓரளவு ஆட்சி அமைஞ்ச பிறகு முதல் திட்டமாக இதை செய்து முடிக்கலான்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நிலங்கள், வீடுகள், தொழிற்சாலைகள், போக்குவரத்து சாதனங்கள், தனி மனிதனுக்கென்று உள்ள உடைமைகள் அனைத்தையுமே பொது சொத்தாக்கி அதன் மூலம் வருமானத்தை தொழிலாளர், முதலாளி, அரசாங்கம் பங்கீடு செய்து சமுதாய பொது நிதியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா படிப்படியாக உலக மக்கள் எல்லாருமே நலமுடன் வாழ்றதுக்கு அது வழிவகைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு கவியில் குறிப்பிடுறாங்க. பொருள் வேண்டும் எனினும் அது மக்கட்கெல்லாம் பொது சொத்தாய் இருக்கட்டும். இளைஞர் எங்கும் பொருளீட்ட உழைக்கட்டும். முதியோர் தங்கள் புத்தி நுட்பம், தொழில்நுட்பம் போதிக்கட்டும். பொருளாட்சி, விஞ்ஞானம், அறிவின் தன்மை, பூத உடல் தரமுணர்ந்தோர் அரசாளட்டும். பொருட்கள் எல்லாம் வாழ்விற்கே என்பதல்லால் பொருட்கட்கே வாழ்வு என்ற கருத்து வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி உடலில் தீர்க்க முடியாத நோய் வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சை தான் அதுக்கு தீர்வுன்னு மருத்துவர் சொன்னால் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். அது போலவே சமுதாயம் வளம் காப்பதற்கு சில பல கடுமையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம்னு மகிழ்ச்சி குறிப்பிடுறாங்க.
இப்போ இத்தகைய திட்டங்களை சிந்தனையில் உயர்ந்த சமுதாய பொறுப்புடைய அறிஞர் பெருமக்கள் ஆராய்ச்சி செய்து கருணையோடு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அமைதியான வாழ்க்கைக்கு பொருளாதார சீர்திருத்தம்ங்கிறது மிக மிக இன்றியமைந்த ஒன்றுன்னு மகரிஷி வலியுறுத்தி குறிப்பிடுறாங்க. இன்னும் ஒரு கவியில குறிப்பிடுறாங்க, பொருட்களுக்கெல்லாம் பொது உடைமையான நாட்டில் பொதுநலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் பொருளியற்ற ஒற்றுமையாய் உழைப்போர் நல்லோர் போதனைகள் எளிதாய் செயலாய் மாறும் பொருளீட்ட தெரியாதோர் இயலாதோர்க்கும் போதுமென்ற அளவினிலே வசதி கிட்டும் பொருள் துறையில் பொதுமுறையை கண்டுவிட்டால் பொது தொண்டே வாழ்வாகும் அறம் தலைக்கும்னு சொல்றாங்க. ஆகவே தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை அளிக்கும் எண்ணங்களையும் செயல்களையும் தவிர்த்து எல்லாருக்கும் வெற்றியும் அமைதியும் இன்பமும் அளிப்பதுங்கிற அன்பும் பிறருக்கு இயனமுற்றும் உதவுங்கிற கருணையும் கூடிய அருளாதாரமே பொருளாதாரம் என்னும் கோட்டைக்கு கிடைக்கலன்னு விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ உலகத்தில் வாழக்கூடிய பேரறிஞர்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டங்களை படிப்படியாக கொண்டு சமுதாயத்தை சீர்திருத்த செய்யறதுக்கு முன்வர வேண்டும்னு மகரிஷி நம்ம அன்போடு அழைக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஒவ்வொரு மனிதரும் மகரிஷியோட இத்தகைய திட்டங்களுக்கு நம்மால் என்ன இயன்றவர்கள் உதவி செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தயாராகி அந்த செயலை தொடங்க ஆரம்பிப்போம்னு சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.